ஹலோ மக்களே, குட் ஈவினிங். டுடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மூந்தால் ரெசிபி. ஏன் மூந்தால் ரெசிபி பண்ணோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க மூந்தால் ரெசிபி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம் வந்து பாண்டியன். அவங்களுக்காக தான் இன்றைக்கி மூந்தால் ரெசிபி பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ரெசிபியை நான் பண்ணுறேன். நான் 2 hours மூந்தாலை நல்லா வாஷ் பண்ணி கழுவி இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. அதை எடுக்கும்போது இந்த மாதிரி உதிரியாக வரணும், கையில் கொட்டக்கூடாது. அப்போ தான் அது கரெக்டாக வரும், கிறிஸ்பியாகவும் வரும். ஆனால் எண்ணெய் சூடாடணும். இந்த மாதிரி சல்லடை வச்சு நீங்கள் பொரிச்சிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயில் போட்டோன்னா அதை எடுக்க முடியாது, அது எண்ணெயிலே நின்று ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு அது வெந்துருச்சு. அப்படியே எடுத்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. நான் 1 டம்ளர் மூந்தால் எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு இவ்வளோ மூந்தால் வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் காரம் வேணால் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் சாப்பிட வேணாம், சால்ட்டு மட்டும் போதுன்றனால நான் சால்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். சேம் கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும், கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.